நம்ம அரசியலுக்கு பதில் சொல்லக்கூடாது. பாவம், அவர் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. இந்த கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு அரசுக்கு தமிழக அரசு நிதி இல்லையான்னு இருக்காரு. எவ்வளோ நிதி ஒதுக்கீடு முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபா மொத்த வரவு செலவு திட்டத்தில் 46,797 கோடி ரூபா கல்விக்காக மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்கு. உயர்கல்விக்கு 8,261 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்கு. கிட்டத்தட்ட மொத்த வரவு செலவு திட்டத்தில் 13.4% கல்விக்காக நம்ம என்ன செய்யிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். அதை பக்கத்தில் இருக்கவர்கிட்ட அவர் கேட்க சொல்லணும். மத்திய அரசு, ஒன்றிய அரசு 50 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போடுறாங்க. எவ்வளவு? 50 லட்சம் கோடி ரூபாயில் மொத்தத்தில் 1,28,000 கோடி ரூபா தான் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க? கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க. 2.5%. நம்ம எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம்? 13.4% ஒதுக்கியிருக்கோம். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணல, ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துபடி பண்ணல, கார்ப்பரேட்டில் அவங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு 50 முதல் 100 பேருக்கு 16 லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இங்கே எதையும் சேர்த்துக்காதுங்க. அவர்கிட்ட எப்படி பண்ணியிருக்காங்களோ அவங்க பக்கத்தில் இருக்காங்களே. இந்த கல்விக்கு சமக்கர சிக்ஷா அபியானுக்கு ஒதுக்கியிருக்க பணத்தை ஏன் தரல? ஒரு 5,000 கோடி ரூபாயை ஏன் தர மறுக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க? புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்முடைய கல்விக் கொள்கை 10, 12 பொதுத் தேர்வு. புதிய கல்விக் கொள்கையில் 3, 5, 8 பொதுத் தேர்வு. 3, 5, 8 நம்ம பிள்ளைகள் ஃபெயில் ஆச்சுன்னா 9 வயசு பிள்ளைய எங்கே போய் சொல்லுதாங்க? உங்கள் அம்மா அப்பா தொழில் செய்க்கு குலத்தொழிலுக்கு அனுப்பிடுங்காங்க. அவர்களுடைய மொத்த எண்ணம் என்னன்னா, சனாதன தர்மம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், 10% உயர் ஜாதியினர் மட்டும் படிக்கணும், எல்லா நிலையிலையும் உயரணும், 90% இந்துக்களுக்கு எதிரான சட்டம் ஆர்எஸ்எஸும் சனாதன தர்மம். அந்த 90% இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வியை கற்றுத்தந்தது இந்த கிறிஸ்தவ அமைப்பு தான், அருள் சகோதரிகள் தான், அருள் சகோதரர்கள் தான், அருள் தந்தையர்கள் தான், தென்னிந்திய திருச்சபை தான் நம் முன்னோர்களுக்கு முதல்ல கல்வியை தந்தது. ஆக சமூக நீதிக்கு வித்திட்டதே இவங்க தான் பண்ணாங்க. இந்த 90% அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. 10% தான்